வணக்கம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஆண்டாள் அருளிய வாரணம் ஆயிரம் எனும் இப்பகுதி ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழியில் 6வதாக உள்ளது. திருமண காலத்தில் பச்சை பூசுதல் எனும் நிகழ்ச்சியில் இப்பகுதி பாடல்களை பாடுவதால் மணமக்களின் வாழ்க்கை இனிக்கும் என்பர் ஆன்றோர். மாயவன் தன்னை மணந்ததைப் போல் தாம் கண்ட கனா நிகழ்ச்சியை ஸ்ரீ ஆண்டாள் இப்பகுதியில் பாடியுள்ளார். திருமணம் நடைபெற மகளிர் இப்பகுதியை ஒரு மனதுடன் படித்து ஆண்டாளின் திருவடிகளை துதித்தால் அவர்களுக்கு விரைவில் திருமணம் நிகழும். ஆண்டாள் ஸ்ரீவல்லிபுத்தூருங்கிற ஒரு ஊர்ல பெரியாழ்வாருடைய மகளா வளர்ந்து வராங்க. ஆண்டாளுக்கு கிருஷ்ணன் மேல ஒரு கொள்ள பிரியம். ஆண்டாள் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது ஆண்டாளுக்கு ஒரு கனவு வருது. கிருஷ்ணன் தன்னைய கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி. அந்த கனவை ஆண்டாள் அவ தோழிக்கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆண்டாள் தனக்கு வந்த கனவை தன் தோழிக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிக்கிறா. தாமரை குளத்து பக்கத்தில் உட்காந்து சுற்றியும் துளசி தோட்டம். முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். பாசுரம் 1. வாரணம் ஆயிரம் சூழ வளம் செய்து நாராயணன் நம்பி நடக்கின்றான் என்று எதிர்பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி நான். கிருஷ்ணன் ஆண்டாளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மதுராலிருந்து கிளம்பி 1000 யானைகளை தன்னுடைய நண்பர்களோடு ஊர்வலமாக ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு வந்தடைகிறார். அந்த காட்சியை பார்க்க ஊர் மக்கள் எல்லாம் கோலாகலமாக தன் கையில் பூரண பொற்குடமோடு தோரணம் நாட்டி ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கிறாங்க கிருஷ்ணனை. பாசுரம் 2. நாளை வதுவை மனமென்று நாளிட்டு பாலை கமுகு பரிசுடை பந்தர்கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான் ஓர் காலை புகுதக் கனா கண்டேன் தோழி நான். நாளைக்கு எனக்கு கல்யாணம். பெரியவங்கள்லாம் உட்காந்து நாளும் கிழமையும் சரிபார்த்து கல்யாணத்தை நிச்சயிக்கிறாங்க. என்னுடைய மாதவன் கம்பீரமாக உட்கார்ந்துட்டுருக்கிற காட்சியை நான் கனவா கண்டேன் தோழி அப்படின்னு தன்னுடைய தோழிக்கிட்ட சந்தோஷமாக சொல்கிறா ஆண்டாள். பாசுரம் 3. இந்திரன் உள்ளிட்ட தேவர் குலாமெல்லாம் வந்திருந்தென்னை மக்கட்பேசி மந்திரித்து மந்திரக் கோடியுடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கனா கண்டேன் தோழி நான். இந்திர தேவர்களெல்லாம் வந்திருந்து கிருஷ்ணனுடைய சகோதரியான துர்கா தேவி திருமணத்துக்காக பட்டு சேலை எடுத்து கொடுத்து தன்னை அலங்கரித்து மணமாலை சூட்ட கனா கண்டேன் தோழி என்று தன்னுடைய தோழியிடம் வருணிக்கிறாள் ஆண்டாள். பாசுரம் 4. நாற்றிசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லார் எடுத்தேத்தி பூப்புனை கண்ணி புனிதனோடென்றென்னை காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழி நான். 4 திசைகளிலிருந்தும் வந்த தீர்த்தத்தோடு பிரம்மா விஷ்ணு சிவன் பெரியாழ்வார் இந்திரன் உள்ளிட்ட அனைவரோட ஆசீர்வாதத்தால் இந்த கல்யாணம் நல்லபடியாக எந்த தடங்களும் இல்லாமல் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு கிருஷ்ணன் என் கையில் காப்பு கட்டுற மாதிரியான காட்சி நான் கனவா கண்டேன் தோழின்னு தன்னுடைய கனவை வருணிக்கிறாள் ஆண்டாள். பாசுரம் 5. கதிரொளி தீபம் கலசமுடனேந்தி சதிர் இளமங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டெங்கும் அதிரப்புகுதக் கனா கண்டேன் தோழி நான். ஆண்டாளுக்கு வெடிஞ்சா கல்யாணம். அன்னைக்கு ராத்திரி கனவுல கிருஷ்ணன் கையில் கதிரொளி தீபத்தோட கலசத்தோட மகாராஜா மதுரை மன்னனை போல கம்பீரமாக நடந்து வராரு. அப்போது எதிரில் இளம் மங்கையர்கள் கையில் கலசத்தோட அவரை வரவேற்கிற மாதிரி காட்சியை கனாவா கண்டேன் தோழி. பாசுரம் 6. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத
முத்துடை தாமம் நிறைந்தாழ்ந்த பந்தர் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்தென்னை கைத்தளம் பற்ற கனா கண்டேன் தோழி நான். மேளதாள சத்தத்தோட சங்கு முழங்க முத்தாள அலங்கரிக்கப்பட்ட கல்யாண பந்தலுக்கீழ நானும் என் மதுசூதனனும் கைகோர்த்து நடக்க கனா கண்டேன் தோழி நான் என்று வருணிக்கிறாள் ஆண்டாள். பாசுரம் 7. வாய் நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால் பாசிலை நாண படுத்துப் பரிதி வைத்து காய்சினமான் களிர் அண்ணான் என் கைப்பற்றி தீவளம் செய்யக் கனா கண்டேன் தோழி நான். வேதங்களெல்லாம் படித்து நல்ல மனமுடையோர்களால் மந்திரத்தை உச்சரிக்க வெட்கத்துடன் தலை குனிந்து உன் கைகளைப் பற்றி அக்கினி குண்டத்தை 7 முறை சுற்றி வரும்படி கனவை கண்டேன் தோழி என்றுரைக்கிறாள் ஆண்டாள். பாசுரம் 8. இமைக்கும் 7 பிறவிக்கும் பற்றாவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி செம்மையுடைய திருக்கையால் தாழ்பற்றி அம்மி மிதிக்க கனா கண்டேன் தோழி நான். 7 பிறவிக்கும் இந்த கிருஷ்ணனையே கைப்பற்றி இந்த சிவந்து போன கைகளால் என் கால்களை தூக்கி அம்மி மேல் வைக்க நான் கனவு கண்டேன் தோழி என்று உரைக்கிறாள் ஆண்டாள். பாசுரம் 9. வரிசிலை வாழ்முத்து என் ஐமார் தாம் வந்திட்டு எரிமுகம் பாரித்தென்னை முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகம் அட்டக் கனா கண்டேன் தோழி நான். என்னுடைய சகோதரர்கள் 5 பேரும் என்னை பார்த்தபடியே நின்றிருக்க என் அச்சுதனின் கைமேல கை வைத்து நான் பொறிமுகத்தை அக்கினி குண்டத்தில் போடுவது போல் கனவு கண்டேன் தோழி என்றாள். பாசுரம் 10. குங்குமம் அப்பி குளிர்ச்சாந்தம் அட்டித்து மங்கள வீதி வலம் செய்து மணநீர் அங்கவனோடு உடன் சென்றெங்கு யானை மேல் மஞ்சனம் ஆட்ட கனா கண்டேன் தோழி நான். கிருஷ்ணன் தன் சிவந்த கைகளால் குங்குமத்தை எடுத்து என் நெற்றியில் அன்போடு வைத்து விட சகோதரர்கள் என்னை சூழ்ந்திருக்க துர்காதேவி எங்களை மங்கள நீராட்ட பெரியோர்களின் ஆசீர்வாதத்தோடு நாங்கள் யானை மேல் ஏறி இந்த ஊர்வலம் வந்தோம் தோழி. இந்த கனாவினை நான் கண்டேன் என்று உரைத்தாள் ஆண்டாள். பிடித்த கரங்களை என்றும் விடுவதில்லை என்ற சத்தியத்தோடு என் அங்கவனோடு இந்த ஊர்வலம் வர நான் கனவு கண்டேன் தோழி. பாசுரம் 11. பலஸ்ருதி. ஆயனுக்காகத்தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வில்லிபுத்தூர்கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயும் நன்மக்களை பெற்று மகிழ்வீரே. இந்த பாசுரத்தை படிப்பவர்களுக்கு நினைத்த காரியம் நல்லபடியே நினைக்க ஆண்டாள் என்றும் துணை நிற்பாள். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.